calculation of effective nuclear charge. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, let us explain the calculation of effective nuclear charge on 4s electron and 3d electron in scandium. The electronic configuration of scandium is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1. We can rearrange as below. ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்காண்டியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்குறாங்க. அதில் 4s எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இங்கே. தென் 3d எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்குங்கிறத கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு கொஸ்டினை ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கால்குலேஷன் நம்ம போடணும். ஹியர் ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 21. ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21. நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ZEFF is equal to Z minus S. Z அப்படிங்கிறது என்னன்னா ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர், தட் இஸ் 21. Sங்கிறது என்னன்னா இந்த 4s எலக்ட்ரானுக்கும் 3d எலக்ட்ரானுக்கும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ணி தனித்தனியாக கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடச்சிடும். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம்? டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி அவங்களே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. 1s, 2s, 2p, 3s, 3p, 3d, 4s. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்? s ஆர்பிட்டாலையும் p ஆர்பிட்டாலையும் ஒன்றா சேர்த்து எழுதணும். ஓகே, மற்றது தனியாக எழுதணும். இப்போ அந்த என்கிறது நம்பர், அந்த நம்பரை தனியாக எழுதணும். இப்போ 1s பாருங்கள் தனியாக இருக்குது. அடுத்து 2 எல்லாம் தனியாக வந்துடும். 2ல் என்ன இருக்குது? ஒன்லி 2 தான், 2sம் 2pயும். அடுத்து 3s, 3p, 3d மூணுமே 3. இந்த மூணையும் ஒன்றா எழுதணும். அதில் இந்த எஸ்ஐயும் பியை மட்டும் தனியாக எழுதணும், டியை தனியாக விட்டுறணும். தென் 4s அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது தனியாக எழுதிடுறோம். அப்போது நம்பர் 1 ஃபஸ்ட்டு, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. இந்த 1ல் என்ன இருக்குது? எஸ் மட்டும் தான் இருக்குது, அது தனியாக தான் எழுதி ஆகணும். 2ல் எஸ்ஸும் பியும் இருக்குது, நமக்கு தேவை எஸ்ஐயும் பியையும் தான் தனியாக எழுதணும், அது தனியாக எழுதிட்டோம். அடுத்து 3ல் என்ன இருக்குது? எஸ்ஸு பி டி இருக்குது. அப்போ எஸ்ஐயும் பியையும் தான் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதணும், டியை தனியாக தான் எழுதணும். 4s ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகிருக்குதோ அந்த குரூப்பை n, n-1, n-2, n-3ன்னு பிரிக்கணும். இப்போ nங்கிறது என்ன? 4ன்னு வச்சுக்கோ. nங்கிறது 4. அப்போ இதுதான் nன்னு வைக்கிறோம். கடைசியாக இருக்க ஆர்பிட்டால் n, அதை 4ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய இன்னர் ஆர்பிட்டால் என்ன? 3 ஆர்பிட்டால். இப்போ 3 ஆர்பிட்டால்னால் 4லேருந்து 1 குறையுது இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு பேர் n-1. 4 - 1 3, ஸோ அதனால் n-1. அடுத்து நம்ம n = 4ன்னு சொன்னோம். 4லேருந்து 2 குறையுது, இது என்ன? 2 ஆர்பிட்டால் இது, அதனால் n-2. இது 3 குறையுது, ஏன்னா 1s இல்லையா? ஸோ அதனால் 3 குறையுது, ஸோ அதனால் n-3. அப்போ ஃபஸ்ட் இருக்கிறத nன்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு n-1, நெக்ஸ்ட்டு n-2, தென் n-3. ஓகே, இப்போ nல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n-1ல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 + 1 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n-2ல் என்ன இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n-3ல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். தென் தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, nல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, n-1ல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, n-2 அதர்ஸ், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம்.
n-2 and n-3 இது ரெண்டுலையும் சேர்த்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எவ்வளவு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், அப்போ மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேயா? இப்போது எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது n ஆர்பிட்டாலில். அப்போது எஸ் ஆர்பிட்டாலாக இருந்தால் நம்ம என்ன போடணும், 0.35. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டேபிளுக்கு போகிறோம். டேபிளுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எண்ணில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n-1ல் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n-2 அண்டு n-3 எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 + 2 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 2, ஹியர் 9, ஹியர் 10. இந்த ஞாபகம் வச்சுட்டு நம்ம டேபிளுக்கு போவோம். இந்த கிவன் எக்ஸாம்பிள் சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 4s எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு 3D எலக்ட்ரான்ஸ்க்கு பார்க்கலாம். ஸ்காண்டியம் எலமெண்ட்டோட 4s எலக்ட்ரானுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். 1s2, 2s2pல 8 எலக்ட்ரான், 3s3pல 8 எலக்ட்ரான், தென் 3Dயில் 1 எலக்ட்ரான், 4s2ல 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம 4s பார்க்குறதுனால இந்த 4sஸை தான் நம்ம எண்ணா வச்சுக்கணும். ஸோ n, இது n-1, n-2, n-3. ஓகே, இப்போது குரூப்பில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். n-1, n-2 அண்டு அதர்ஸை மொத்தமாக எழுதிடலாம்னு சொல்லியிருக்கிறோம். n-2, n-3, n-4 இந்த மாதிரி எது வந்தாலும் அதர்ஸ் அப்படிங்கிற காமில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த குரூப். ஒவ்வொரு குரூப்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத எழுத போகிறோம். இப்போது n எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4s 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்குது, நான் ஒரு எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் ரிமைனிங் 1. அடுத்து n-1ல் என்ன இருக்குது, 8 + 1 9. அதை அப்படியே எழுதிடணும், ஏன்னா நம்ம அதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்க்கல. தென் அதர்ஸ் n-2 அண்ட் அதர்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 + 8 10. அதை அப்படியே எழுதிடணும். ஓகே, நமக்கு ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, n குரூப்பில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 0.35 ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் போடணும்னு எழுதியிருக்கிறோம். தென் n-1ல் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 0.85 போடணும். தென் n-2 அதர்ஸ் ஆர் f ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு வேல்யூ வந்து 1 யூனிட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 10 எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கு 1 கொடுக்கலாம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 1 யூனிட் கொடுக்கலாம். தென் 4th காலம் contribution of a particular group to electrons to s value. ஒவ்வொரு குரூப்புக்கும் s வேல்யூ என்ன, பர்டிகுலர் குரூப்புக்கு டோட்டல் s வேல்யூ என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ n குரூப்பில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சு, 0.35ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸோ 1 × 0.35 0.35. தென் n-1 குரூப்பில் 9 எலக்ட்ரான் இருந்ததுனால ஒரு எலக்ட்ரானுக்கு 0.85னா 9 எலக்ட்ரானுக்கு 7.65. n-2 அண்ட் அதர் குரூப்பில் 10 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 1 யூனிட் கொடுத்தோம்னா 10 × 1 10. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணணும். 4th குரூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சம்மேஷன் ஆஃப் தி ஷீல்டிங் எஃபெக்ட், எல்லா ஷீல்டிங் எஃபெக்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18. அப்போது Z effective nuclear charge is equal to atomic number minus screening constant னு சொல்லியிருக்கிறோம். அப்போ Z வந்து 21 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் 18 கிடச்சிருக்கு. 21லேருந்து 18 மைனஸ் பண்ணோம்னா 3 இருக்குது. ஸோ 3 தான் என்னென்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப்
4s எலக்ட்ரான். 4s எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து 3. நெக்ஸ்ட்டு 3d ஆர்பிட்டாலில் 3d எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே சம்மில் ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, கால்குலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் 3d எலக்ட்ரான். ஆல்ரெடி 4s எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ 3d எலக்ட்ரானுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான், ஏன்னா ஸ்காண்டியத்தை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் அதே எழுத வேண்டியது தான். 1s2 2s2p8 டோட்டல் எலக்ட்ரான், 3s3p8 3d1 4s2. இப்போது n-1 n-2 n-3 இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், 4sலேருந்து n ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல தான் n ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது 3Dயில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எந்த எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணுமோ அங்கேருந்து தான் n ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு சம்மில் 4s எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண சொன்னதுனால இங்கே n போட்டோம். இப்போது அது தப்பு, ஏன்னா இப்போ 3D எலக்ட்ரான்ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கேருந்து n ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ n-1 n-2 n-3. nல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். nல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 1ல் 1 மைனஸ் பண்ணணும். 1ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 0. அப்போ nல எலக்ட்ரானே இல்லாத மாதிரி தான் இங்கே போடணும். n = 0. அடுத்து n-1 n-2 n-3 இங்கே எல்லாமே ஒன்று தான். ஓகே, அதனால் அதர்ஸ்னு போட்டலாம். n-1 அண்ட் அதர்ஸ். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 16, இங்கே ஒரு 2, டோட்டலாக 18 எலக்ட்ரான். n-1 அண்ட் அதர்ஸ்க்கு இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்? யூனிட்டு 1 கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை தான் கொடுத்துருந்தோம். ஏன் இங்கே n-1க்கும் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே d ஆர்பிட்டால்ஸ் வந்துடுச்சு. 0 × 0.35 n ஆர்பிட்டாலுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா 0.35 nல 0.35 யூனிட் வேல்யூ கொடுக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 0. n-1 அண்ட் அதர்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம 1 கொடுக்குறோம். இங்கே ஏன் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 கொடுக்குறோம்? 0.85 தானே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். n-1 இருந்தால் 0.85 தானே கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் வரும். இந்த n-1ல் என்ன இருக்குன்னா 3d ஆர்பிட்டாலும் இருக்குது. ஓகே, d ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால் வந்துச்சுனாவே என்ன பண்ணணும்? 1 கொடுத்துடணும். ஹியர் n-1லேயே d ஆர்பிட்டாலும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி d ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால் வந்தால் அதுக்கு யூனிட் 1 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே 1 கொடுத்துட்றோம். சப்போஸ் இங்கே d ஆர்பிட்டால் வரலை அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்? n-1க்கு 0.85 தான் கொடுக்கணும். n-1ல் d ஆர்பிட்டால் இருக்கிறதுனால, அதாவது இதுவும் 3 இதுவும் 3 இதுவும் 3 3d இருக்கிறதுனால நம்ம அதுக்கு என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்குறோம். ஓகே, 1 × 18 18, டோட்டலாக ஆட் பண்ணும்போது 18 தான் வருது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி அட்டாமிக் நம்பர் 21 -18 3. ஆல்ரெடி நம்ம 4s ஆர்பிட்டாலுக்கு நம்ம பார்க்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து 3 இருந்தது. தென் 3d ஆர்பிட்டாலுக்கு பார்க்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் 3 இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ், that is covalent radius of second period elements. Elements lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டேபிளைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ லித்தியத்துக்கு நீங்களே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு அதை குரூப் வைஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு குரூப்புக்கும்
நாம் என்ன ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கொடுக்கணும், அந்த டோட்டல் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது, இதை ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அட்டாமிக் நம்பர்லேருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பண்ணி பார்க்கலாம். லித்தியம், பெரிலியம், போரான் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இந்த வேல்யூஸ் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று சம்மா கேட்கலாம். அடுத்து கோவலன்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. லித்தியம் எலமெண்டோட கோவலன்ட் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டம் கோவலன்ட் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ லித்தியம் ஆட்டம் இது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் லென்த்து, பாண்ட் டிஸ்டன்ஸ், அந்த ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 152 பைக்கோமீட்டர். பெரிலியத்துக்கு 111 பைக்கோமீட்டர், போரான் 89 பைக்கோமீட்டர். இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இட் மே பி ஆஸ்க்ட் இன் 1 மார்க் கொஸ்டின்.